தன் மகனை அறுத்து பலியிடுவதாக ஒரு கனவு காண்பது ஒரு கனவு, அது ஒரு பெரும் சோதனை. அப்போ சோதனையில் வெற்றி பெற்றாரா என்று கேட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்று. இன்னைக்கு பெரியாரை பெரிய பகுத்தறிவாளர் சொல்றீங்களே, அதை விட மிகப்பெரிய பிரித்தறிக்கிற தன்மை கொண்டவர். மார்க்கத்தை சொல்லக்கூடிய கிடைக்காத பொருள் உலகத்தில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருள் என்பது பொருள் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆடு கிடையாதுங்க, மாடு கிடையாதுங்க. ஆயினும் நாம் ஒரு மகத்தான தியாகத்தை கொண்டு அவருக்கு பகரமாக்கணும். சரிக்கு சமந்தான் பகரம். ஒரு உயிருக்கு, ஒரு மனிதனுடைய உயிருக்கு ஒரு ஆடு சமமாகாது, ஒரு மாடு சமமாகாது, எதுவுமே சமமாகாது. அடுத்து ஒரு மகனை, ஒரு உயிரை, அது மனிதன்ன்றது பெரிய பாக்கியம். இன்னைக்கு குழந்தை இல்லை, தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கும்போது எவ்வளவு துன்பப்படுறாங்க. ஒரு உயிரை நம்மளால கண்டிப்பாக உருவாக்க முடியாது. ஒரு உயிரை இறைவன் பலி கேட்பான் அப்படி என்று இப்போ அது குர்பானி, ஒரு தியாகம் அப்படி சொல்கிறத முதல்ல நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கடவுள் படைத்த, இறைவன் படைத்த ஒரு உயிரை எனக்காக நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த உயிரை அவன் பலியாக வாங்கி கொண்டு நம்மளுக்கு சில காரியங்களை செஞ்சு தரணுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இறைவனுக்கு தேவையானது ஹஜ் என்பது இறைவனுடைய விருப்பத்துக்கு நம்ம வாழ்கிறதா ஹஜ்ஜே தவிர, அந்த ஹஜ் என்ற ஒரு மாதங்களை ஏற்படுத்தி கொண்டு நாம் ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ நாம் பலியிட்டு இல்லாதவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் அதை பங்கிட்டு கொடுப்பதை நாம் ஆக்கியிருக்கிறோம். என்ன அதை இறைவன் சொல்கிறானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இறைவன் அப்படி குரானில் சொல்லவே இல்லை. ஹஜ் என்பது மனிதனுடைய விருப்பம். அந்த விருப்பம் இறைவனுக்கு பொருத்தமான அந்த விருப்பமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை அழகான முறையில் நம்மளுக்கு கடந்து செல்லும் என்பது தான் உண்மை. எல்லோரும் விரும்பக்கூடியது தான். இஸ்லாமியர் மட்டும் விரும்பக்கூடியதில்லை, மனிதனாக பிறந்த எல்லோருமே விரும்பக்கூடியது. அதனால் உயிர் என்பது, ஒரு மனிதனுடைய உயிர் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு மனிதன் தெரியாமல் கீழே விழுந்துட்டான், அடிபட்டுட்டான் அப்படின்னா பெரிய பஞ்சாயத்து நடக்கும். அதை தீர்த்து வைக்க முடியாது. ஒரு குழந்தை கீழே விழுந்துட்டா வீட்டுக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஏன்னா தான் பெத்த பிள்ளை தான், தன்னுடைய தகப்பை தான், தன்னுடைய மனைவி தான், தன்னுடைய தங்கை தான், கூட பிறந்த சகோதர சகோதரி தான். அந்த இடத்துல குழந்தை தவறி போச்சு, கீழே விழுந்துருச்சு, அடிபட்டு அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கும். அப்போ மனிதனுக்கே அவ்வளோ பெரிய இரக்க குணங்களும் அன்பும் பிரியமும் இரக்கமும் இருக்கும்போது இறைவன் எப்படிப்பட்டவன்? நம்மளை விட பன்மடங்கு உயர்வான அந்த ஒரு விஷயம் சொல்லக்கூடிய குரானில் சொல்லக்கூடிய அத்தியாயம் 37 அணிவகுப்புன்னு சொல்லக்கூடிய வசனங்களில் தன் மகனை அறுத்து பலியிடுவதாக ஒரு கனவு காண்பது ஒரு கனவு, அது ஒரு பெரும் சோதனை. அப்போ சோதனையில் வெற்றி பெற்றாரா என்று கேட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விட்டார். அதை அறுக்க அப்படி ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலை கனவு காண்பதனால், கனவில் அப்படி நடந்ததுனால், ஏன்னா அது நேரில் நடந்தது போன்று நம்முடைய தோட்டங்களை உருவாக்கி அதற்கு பதிலாக இறைவன் ஒரு ஆடை கொடுத்தான் அப்படி சொல்றது. ஏன்னா இறைவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது. உங்கள்கிட்ட இறைவன் வாங்கிக்கணும் அப்படின்னா இறைவன் சொல்லி நீ இதை கொடு அதை கொடுப்பான்னு சொல்லணும் அவசியமே கிடையாது. இறைவனுடைய குணம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னால் நீங்கள் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, வழிபோக்கர்களுக்கு உணவாகவோ ஆடைகளாகவோ உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாமே தவிர இறைவன் இதை செய்ய சொன்னான் என்று சொல்வது சாத்தியமாகாத விஷயம். இறைவன் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. உங்களிடமிருந்து அவன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு தேவையற்றவன் உங்களிடமிருந்து அவன் எடுத்துக்கொள்வான். கேட்கணும் அவசியமான கிடையாது. எது வேணுமோ அவன் உங்களிடமிருந்து கண்டிப்பாக பொருளாகவோ பணமாகவோ எதுவாகவோ உங்கள்கிட்ட என்ன செய்வான்? அவன் எடுத்துக்கொள்வானே தவிர உங்கள்கிட்ட கேட்க மாட்டான். அப்படி இருக்கும்போது இந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடுவதா ஒரு கனவு கண்டதை தவிர மற்றபடி அது ஒரு உண்மையில நடந்த நிகழ்வு. அவர் பெரிய பகுத்தறிவாளர். இன்னைக்கு பெரியாரை பெரிய பகுத்தறிவாளர் சொல்றீங்களே, அதை விட மிகப்பெரிய பிரித்தறிக்கிற தன்மை கொண்டவர், மார்க்கத்தை சொல்லக்கூடியவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் அன்னைக்கு அப்போ இப்ராஹிம் நபி என்பது கடவுள் இருக்கின்றார் என்று பகுத்தறிஞ்சு பிரித்தறிக்கிற தன்மை கொண்டவர், நல்ல வயது முதிர்ந்தவர், சிறு வயதிலிருந்து ஞானங்கள் பெற்று இறைவன் எப்படி நம்மோடு பேசுகிறான், இறைவனுக்கு நம்ம எப்படி காரியங்களை செய்ய வேண்டும், எப்படி இறைவனை வணங்க வேண்டும், அவன் கட்டளைக்கு நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதெல்லாம் அவர் தெளிவாக புரிந்து மார்க்க தந்தையாக இருக்கின்றார். அப்போ அந்த வசனம் 37 என்ன வசனம் அது சொல்லுது அப்படின்னா, 107 அவர் தன்னுடைய மகனை அறுக்க பலியிடும் போது உயர்வானது. ஒரு மனிதனுடைய உயிரையே அவர் கொடுக்க துணிஞ்சிட்டாரு கனவுல அப்படின்னா மிகப்பெரிய உயர்வானது. அப்போ அந்த பகரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு மனிதர் உதவி செய்கிறார் அப்படின்னா அதே உதவியை நம்ம திருப்பி செய்ய முடியாது. அவர் நம்மளை விட உயர்வான இருக்காரு, பெரிய செல்வந்தராக இருக்கிறாரு, நம்மளுக்கு செய்கிறாருன்னா திருப்பி நீங்கள் அதை செய்ய முடியாது. அப்போ அதே நீங்கள் செஞ்சாலும் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ இறைவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தன்னுடைய மகனையே அவர் பலியிட போறாரு அப்படின்னா
இறைவன் கொடுப்பது ரொம்ப கீழானதுங்க. இன்னைக்கு சாதாரணமாக கிடைக்கும். பணம் கொடுத்தால் ஆடு கிடைக்கும், பணம் கொடுத்தால் மாடு கிடைக்கும், பணம் கொடுத்தால் ஒட்டகம் கிடைக்கும், இல்லை அதை விட பெருசு கூட கிடைக்கும், வைரம் கிடைக்கும், வைரூடியம் கிடைக்கும், எதை வேணாலும் நீங்கள் வாங்கி தர்மமாக கொடுக்கலாம். ஆனால் அதை விட இறைவன் கொடுப்பது ரொம்ப சிறந்தது. இது ரொம்ப கீழானது. இறைவன் தங்கமாக கொடுத்தா கூட அது சாதாரண விஷயம்தான். அதே போன்று இருக்கும்போது ஒரு மகனையே பலியிட அவர் துணிந்த போது இறைவன் ஏதோ ஒரு ஆடு இருக்குது அதை நீங்கள் பகரமாக கொடுங்கன்னு சொன்னால் ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு மனிதர் எனக்கு புது சட்டைகளும் வாங்கி தராரு அப்படின்னா அவருக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. அதை விட உயர்வானது ஏதாவது இருந்தால், அவருக்கு கிடைக்காத பொருள் இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கலாம். இன்னைக்கு கிடைக்காத பொருள் உலகத்தில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருள் என்பது பொருள் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆடு கிடையாதுங்க, மாடு கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது, ஒட்டகமும் எதுவுமே கிடையாதுங்க. இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடியது யாராலையும் கொடுக்க முடியாது. மனிதனுடைய உயிர் தான், ஒரு சந்ததி தான். அப்ப அந்த சந்ததியை அவர் இறைவனுக்காக கனவு கடப்பது உண்மைதான் என்று அவர் அந்த கனவுலேயே துணிந்த பிறகு, கொடுக்க துணிந்த பிறகு இறைவன் சொல்றான், இது பெரும் சோதனையாகும், உன்னை சோதிச்சு பார்த்தோம், ஆனால் அந்த கண்ட கனவை கனவிலே நீ மெய்ப்பித்து விட்டீர். இருந்தாலும் உடைய இறைவன் இப்ராஹிமை என்று அழைத்து அந்த கனவு கலைக்கப்பட்டது. நம்ம ஒரு மோசமான ஒரு கனவு காண்றோம், நம்மளை யாரோ எழுப்புறது போல உணர்வோமா, அதுதான் குரான் பேசுவதை தவிர அதற்கு சிந்திக்க முடியாத மாற்றமான விஷயங்களை குரான் கண்டிப்பாக பேசுவதில்லை. அப்போ அத்தியாயம் 37ல் 107, ஆயினும் நாம் ஒரு மகத்தான தியாகத்தை கொண்டு அவருக்கு பகாரமாக்கணும். எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அந்த வசனங்கள்லாம் படித்து பாருங்க. நம்முடைய உடம்பெல்லாம் அப்படியே என்ன நினைக்கும்னா, அப்படி நம்முடைய உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்க ஆரம்பிச்சோம், நம்மளுக்கு அப்படியே மேய்ச்சலுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் ஆயிடும் அந்த வசனங்கள். அப்போ மகத்தான ஒரு பெரிய மகத்தான ஒரு தன்னுடைய இறைவனுக்கு தன்னுடைய மகனுடைய ரொம்ப நாள் கழித்து கிடைக்கக்கூடிய பிரார்த்தனை இருந்து வேண்டி இருந்து இறைவனம் வேண்டி பெற்ற ஒரு குழந்தையை கனவுலேயே அறுத்து விடுவது போல இறைவனுடைய கட்டளை என்று செய்யக்கூடிய அந்த இப்ராஹிம் நபிக்கு இறைவன் பகரமாக என்ன கொடுப்பான்? பகரமாக இறைவன் ஆடு கொடுத்தான், மாடு கொடுத்தான், ஒட்டக கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொன்னால் இப்ராஹிம் நபியோட இறைவனுடைய தன்மை ரொம்ப கீழே இருக்குன்னு அர்த்தம். இப்ராஹிம் நபியுடன் இறைவனுடைய தன்மை கொடுக்க வேற இறைவனுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லை, ஆடு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது கீழானது, இறைவனால் படைக்கப்பட்ட. ஆனால் யாருமே படைக்க முடியாத, யாருமே கொடுக்க முடியாத ஒன்றை கொடுப்பது தான் இறைவன். அப்படிப்பட்ட நிலையில் தான் சொல்றான் அத்தியாயம் 37ல் 107, ஆயினும் நாம் ஒரு மகத்தான தியாகத்தை கொண்டு அவருக்கு பகரமாக்கினோம், ஈக்குவல் ஆக்கிட்டோம். தன்னுடைய மகனை கனவில் பலியிடுவது போல ஒரு கனவு கண்டு அவர் அதை செய்ய முற்பட்ட போது நாம் இப்ராஹிமை என்று அழைத்து அவருக்கு அந்த கனவுடைய விளக்கமாக நாம் அவருக்கு ஒரு விஷயத்தை நாம் அவருக்கு பகரமாக்கினோம். இன்னும் அவருக்காக பிற்காலத்திற்கு விட்டு வைக்கும். இந்த விஷயத்தை நீங்க சிந்திக்க வேண்டும். இப்ராஹிம் ஒரு மார்க்க தந்தையாக இருக்கின்றார். அனைத்தையும் இணை வைப்புகள் அனைத்தையும் மற்ற தெய்வங்கள் கிடையாது, ஒரே இறைவன் தான் என்று சொல்லக்கூடிய மெய்ப்பிக்கக்கூடிய அவரை நான் பிற்காலத்திற்கு விட்டு வைத்தோம். இப்ராஹிம் மீது சாந்தமும் சமாதானமும் உண்டாவதாக. எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? இப்ராஹிம் மீது சாந்தமும் சமாதானம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட இறைவனுடைய நேசத்துக்கு அவர் வாழ்ந்தவர், இறைவனுடைய கருணையில் வாழ்ந்தவர். இறைவன் எப்படி இரக்கமுடையனோ அதே போன்று அந்த இரக்கத்தை கொண்டிருந்த அந்த மனிதருக்கு அவன் இப்ராஹிம் மீது சாந்தமும் சமாதானம் உண்டாவதாக, இவ்வாறே நன்மை செய்வதற்கு நாம் கூலி கொடுக்கிறோம். எப்போது இறைவனுடைய ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய விருப்பத்துக்கு எவர் வாழ்கிறார்களோ அவர்களே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களாக இருப்பாருங்க. தவிர நீங்கள் சடங்குகளாக, யாத்திரைகளாக, இல்லை ஒரு பக்ரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருநாட்களாகவே ஒரு ஆடோ மாடோ ஒட்டகம் கொடுத்து நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜையோ உங்களுடைய இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள, இறைவனுடைய கட்டளைகளை நாம் பிசுகாமல் செய்யணும். அதுதான் அப்படிப்பட்ட அந்த இப்ராஹிம் நபியை இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுக்கிறோம். நிச்சயமாக அவர் நம்பிக்கை கொண்டவர்களை நம் அடியார்களில் நின்றும் உள்ளவர்களாக ஆக்கினோம். நன்மையாளர்கள் உள்ளவரான நபி இசாக்கை அவருக்கு இன்னும் நாம் நற்கூலி அளித்தோம். எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? என்ன செஞ்சிருக்கான்? அவருக்கு தன்னுடைய மகனை அவர் உயிரை பலியிட கனவின் மூலியமாக நடந்த விஷயத்தை செயலாற்றினார் என்பதற்காக அவர் இப்ராஹிமை என்று அழைத்தோம். கனவு கலைந்து விட்டது. அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுத்து இப்படி அவர் உயர்வாக ஆக்கி அவருக்கு ஒரு மகனை இறைவன் நற்செய்தி கூறுகிறான். எப்படி கூறுகிறான் பார்த்தீங்களா? நன்மையானவர்கள் உள்ளவராக நபி இசாக்கை அவருக்கு நாம் நற்செய்தி கூறினோம். அப்போ பகரம் அப்படின்னால் சரிக்கு சமந்தான் பகரம். ஒரு உயிருக்கு, ஒரு மனிதனுடைய உயிருக்கு ஒரு ஆடு சமமாகாது, ஒரு மாடு சமமாகாது, எதுவுமே சமமாகாது. மனிதனுடைய உயிருக்கு சமமானது மனிதன் தான். அதனால தான் ஒரு மனிதனை தவறாக ஒரு மனிதன் கொலை செய்து விட்டால்,
ஒரு மனிதனுக்கு தவறாக அடிபட்டால் மீண்டும் அதை கொண்டு வர முடியுமான்னு கேட்பாங்க. இன்னைக்கு உயிர் போச்ச, இன்னைக்கு அரசாங்கத்தில் கேட்குறாங்களே, ஒரு உயிர் போச்ச, அந்த உயிரை உங்களால் கொடுக்க முடியுமா? ஒரு உயிர் போய்விட்டதை அதை மீண்டும் தர முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது என்று இறைவனும் உணர்ந்திருக்கிறான், இப்ராஹிம் நபியும் உணர்ந்திருக்கிறார். இதை கொண்டு நாம் என்ன சிந்திக்கிறோம், அந்த விஷயத்தை கொண்டு நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்பதற்காக தான் குரானில் அது சொல்லப்பட்டிருக்கு. பின்னாடி வரக்கூடியவர்களுக்கும் முன்னாடி வந்தவர்களுக்கும் பின்னாடி வரவர்களுக்கும் ஒரு நற்செய்தியாக இது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் பஹரம் என்று சொல்லணும்னால் அது இஸ்மாயில் நபிக்கு பதிலாக இஸ்மாயில் நபியைக்கு ஈடாக இன்னொன்று பகரமாக கொடுப்பது, இன்னொரு மகனை இறைவன் பகரமாக கொடுக்கின்றான். இதுதான் பெரிய மகத்தான ஒரு செய்தியாக இருக்கின்றத தவிர நீங்கள் சொல்வது போல, சடங்குகள் செய்வது போல, நீங்கள் பக்ரீத் என்று ஹஜ் என்று கொண்டாடுவது போல கண்டிப்பாக கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விலகி இந்த குரானை சிந்தித்து நாம் இறைவனுக்கு நெருக்கமான மனிதர்களாக வாழ்ந்து இறைவனுடைய பொருத்தத்தில் உள்ள ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக என்று இந்த குரான் பேசுகிறது என்பதை நாம் கவனித்துக் கொள்வோமாக. இறைவன் போதுமானவர்.